தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இதில் பிஎஸ்சி அக்ரி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் என்னென்ன யூஜி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோர்சஸ் மொத்தம் 8 இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் விவசாயம் இன் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இன் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அதாவது காடு வளர்ப்பு, பிஎஸ்சி செரிகல்ச்சர் அதாவது பட்டு வளர்ப்பு, பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 6 கோர்சஸ் இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இந்த யூஜி கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு டூரேஷன் 4 இயர்ஸ். இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிடெக் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த கோர்சஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். +2ல் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இந்த குரூப் எடுத்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் தி 4th எலக்டிவ் சப்ஜெக்ட். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிஸ், ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்டு என்விரான்மெண்ட் சயின்ஸ். இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி இந்த குரூப் எடுத்திருக்கணும். அடுத்தது பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். இந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் தி 4th எலக்டிவ் சப்ஜெக்ட். அதாவது பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிஸ், ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ். இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. அடுத்தது பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ்க்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இந்த குரூப் எடுத்துருக்கணும். இல்லை மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் எனி ஒன் ஆஃப் தி 4th எலக்டிவ் சப்ஜெக்ட். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிராக்டிஸ். இப்போ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆகணும்னா +2ல் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கோர்ஸ் வைஸ் பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னா 180 to 200. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா 175 to 195. பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா 170 to 190. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா 165 to 185. அடுத்தது கேட்டகரி வைஸ் அதாவது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 180 to 200. பிசி கேட்டகரிக்கு 175 to 195. எம்பிசி டிஎன்சி இதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 170 to 190. எஸ்சி இந்த கேட்டகரிக்கு 160 to 180. எஸ்சிஏ இவங்களுக்கு 150 to 170 இருக்கும்.
எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 140 to 160. அடுத்தது இந்த கோர்சஸ்க்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்க 3000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3000 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணாதான் நீங்க கவுன்சிலிங் லெட்டரை நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். இந்த 3000 ரூபாய் வந்து நான் ரீஃபண்டபிள், உங்களுக்கு திரும்ப தரமாட்டாங்க. அடுத்தது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை அட்மிஷன் போடும்போது 20,000 நீங்க பே பண்ணோம். இந்த 20,000 நீங்க பே பண்ணாதான் அட்மிஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அட்மிஷன் முடிஞ்சு நீங்க கன்சர்ன் காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் செமஸ்டர் ஃபீஸ் கட்டும் போது இந்த அட்மிஷன் ஃபீஸ் 20,000 உங்களுக்கு மைனஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்றவங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறத பார்க்கலாம். செமஸ்டர் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ப்ரோக்ராம் உள்ளவங்க 23,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். டெக்னாலஜி ப்ரோக்ராம் படிக்கிறவங்க 63,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அது மட்டும் இல்லாம ஒன் டைம் ஃபீஸ் வேற கட்டணும். அந்த ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் ரெண்டுக்குமே 10,925. அதே மாதிரி சிபிஎஸ்இ ஐஎஸ்சிஇ இது முடிச்சவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராமுக்கு ஒன் டைம் பேமெண்ட் எவ்வளவு அப்படின்னா 11,325. ஸ்டேட் போர்டில் படிச்சவங்க டோட்டல் ஃபீஸ் அட்மிஷன் டைம்ல எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு 33,925 ரூபாய், டெக்னாலஜி ப்ரோக்ராமுக்கு 73,925 ரூபாய். அதே மாதிரி சிபிஎஸ்இ ஐஎஸ்சிஇ இவங்க எவ்வளவு பே பண்ணணும், டோட்டல் ஃபீஸ் அட்மிஷன் டைம்ல எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா 34,325 ரூபாய் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கும் 74,325 டெக்னாலஜி ப்ரோக்ராமுக்கும் பே பண்ணணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 7.5% கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஜிஓவில் என்ன லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் தான் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டிவைடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஹாஸ்டலில் டோட்டல் என்ன செலவாகுதோ அதை எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவங்க ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து டிவைடிங் சிஸ்டம். அக்ரிகல்ச்சர் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணணும். நீங்க டே ஸ்காலரா வரணும் அப்படின்னா அதுக்கு டீனோட பர்மிஷன் தேவைப்படும். அடுத்தது அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் கீழே வர்ற காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ். சில காலேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே வர்ற கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலா கவர்மெண்ட் காலேஜஸ் 18 இருக்குது. முதல் காலேஜ் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது மதுரையில் உள்ள அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது கிள்ளிக்குளம் தூத்துக்குடியில் உள்ள விஓ சிதம்பரனார் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது நாவலூர் குட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி இங்க உள்ள அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது வாழவச்சனூர் திருவண்ணாமலை இங்க உள்ள அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது குடுமியான்மலை புதுக்கோட்டை இங்க உள்ள அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது ஈச்சங்கோட்டை தஞ்சாவூர் இங்க உள்ள டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது கோயம்புத்தூர் ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது பெரியகுளம் தேனி ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது நாவலூர் குட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி இங்க உள்ள ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் உமன். அடுத்தது கோயம்புத்தூர் உள்ள அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது குமுளூர் பல்லபுரம் திருச்சிராப்பள்ளி இங்க உள்ள அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது மேட்டுப்பாளையம் இங்க உள்ள ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்து மதுரையில் உள்ள கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது பையூர் கிருஷ்ணகிரி இங்க உள்ள ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்தது செட்டிநாடு சிவகங்கை இங்க உள்ள அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். கீழ்வேலூர் நாகப்பட்டினம் இங்க உள்ள அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்.
அடுத்தது கார்ப்பரேஷன் மல்டி யூட்டிலிட்டி ஹால் கரூர், இங்கே உள்ள அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த 18ம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ். அடுத்தது அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்ற பிரைவேட் காலேஜஸ். மொத்தம் 28 காலேஜஸ் இருக்குது. இந்த 28 காலேஜஸ்ல 26 காலேஜஸ் வந்து பிஎஸ்சி அக்ரி உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. மற்ற 2 காலேஜ்லயும் உங்களுக்கு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஆஃபர் பண்றாங்க. முதல்ல பிஎஸ்சி அக்ரி ஆஃபர் பண்ற அஃபிலியேட்டட் காலேஜஸ் லிஸ்ட் பார்க்கலாம். ஜிபி நகர், காலவாய், ராணிப்பேட்டை, இங்க உள்ள ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சரல் காலேஜ். அடுத்தது ஆதிமுகம், சூளகிரி, கிருஷ்ணகிரி, இங்க உள்ள அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச். அடுத்தது அரவிந்த் நகர், தேன்பள்ளிப்பட்டு, கலசப்பாக்கம், திருவண்ணாமலை, இங்க உள்ள அரவிந்தர் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது புல்லபுரம், தேனி, இங்க உள்ள காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி. அடுத்தது துறையூர் மெயின் ரோட், பெரம்பலூர், இங்க உள்ள தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அடுத்தது சகாய தோட்டம், அரக்கோணம், ராணிப்பேட், இங்க உள்ள டான் பாஸ்கோ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்தது கண்ணூர், துறையூர், திருச்சிராப்பள்ளி, இங்க உள்ள இமயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது கோபி, ஈரோடு, இங்க உள்ள ஜே.கே.கே. முனிராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். அடுத்தது வியாசபுரம், திருத்தணி, திருவள்ளூர், இங்க உள்ள ஜெயா அக்ரிகல்ச்சரல் காலேஜ். அடுத்தது தொழுதூர், கடலூர், இங்க உள்ள ஜேஎஸ்ஏ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது உசிலம்பட்டி, மதுரை, இங்க உள்ள கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது நாச்சிமுத்தபுரம், ஈரோடு, இங்க உள்ள குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்தது முசிறி, திருச்சிராப்பள்ளி, இங்க உள்ள எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது இலுப்பூர், மேட்டுசாலை, புதுக்கோட்டை, இங்க உள்ள மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்தது மண்ணச்சநல்லூர், திருச்சிராப்பள்ளி, இங்க உள்ள நாலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்தது கமுதி, ராமநாதபுரம், இங்க உள்ள நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது மேல்பட்டி, வேலூர், இங்க உள்ள பாலர் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அடுத்தது வேட்டம்பாடி, நாமக்கல், இங்க உள்ள பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். அடுத்தது திருவாரன்குளம், புதுக்கோட்டை, இங்க உள்ள புஷ்காரம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ். அடுத்தது மலையேறிப்பட்டி, தஞ்சாவூர், இங்க உள்ள ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அடுத்தது வாசுதேவ நல்லூர், தென்காசி, இங்க உள்ள எஸ் தங்கபாலம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ். அடுத்தது கல்லுப்பட்டி, காரைக்குடி, இங்க உள்ள சேது பாஸ்கரா அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அடுத்தது வேதசந்தூர், திண்டுக்கல், இங்க உள்ள எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது பெரம்பலூர்ல உள்ள தந்தை ரோவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்தது ராதாபுரம், திருநெல்வேலி, இங்க உள்ள தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அடுத்தது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், இங்க உள்ள வானவராயர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்தது காலவாய், ராணிப்பேட், இங்க உள்ள ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சரல் காலேஜ். அடுத்தது செம்பட்டி, திண்டுக்கல், இங்க உள்ள ஆர்விஎஸ் பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல். இப்ப கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்ஸுக்கு நம்பர் ஆஃப் சீட்டு ஜெனரல் கோட்டால எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம், கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இதுல நம்பர் ஆஃப் சீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 124. மதுரை 126, கிள்ளிக்குளம், தூத்துக்குடி 170, திருச்சி 100, திருவண்ணாமலை 125, புதுக்கோட்டை 125, ஈச்சங்கோட்டை, தஞ்சாவூர் 125, கரூர் 90, கீழ்வேலூர், நாகப்பட்டினம் 90, செட்டிநாடு
260. டோட்டலாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு ஜென்ரல் கோட்டாவில் 1335 சீட் இருக்கு. அடுத்தது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இங்கே சீட் 50. அடுத்தது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கோயம்புத்தூர் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இங்கே நம்பர் ஆஃப் சீட் 60. பெரியகுளம் 127, திருச்சி 90, கிருஷ்ணகிரி 120, டோட்டலாக 397. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் கோயம்புத்தூரில் நம்பர் ஆஃப் சீட் 50. பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் திருச்சி, இங்கே நம்பர் ஆஃப் சீட் 75. பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர், இங்கே நம்பர் ஆஃப் சீட் 65. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மேட்டுப்பாளையம், இங்கே நம்பர் ஆஃப் சீட் 79. பிஎஸ்சி செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையம், நம்பர் ஆஃப் சீட் 42. பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் மதுரையில் இருக்கு, இங்கே நம்பர் ஆஃப் சீட் 67. பிடெக் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர், இங்கே நம்பர் ஆஃப் சீட் 78. பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர், இங்கே நம்பர் ஆஃப் சீட் 30. பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர், நம்பர் ஆஃப் சீட் 56. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர், நம்பர் ஆஃப் சீட் 86. பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர், நம்பர் ஆஃப் சீட் 76. பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர், நம்பர் ஆஃப் சீட் 30. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் ஜென்ரல் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் 2516. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 7.5 ரிசர்வேஷன் வரும். அடுத்தது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கும் வரும். எக்ஸ் சர்வீஸ்மேன், அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்க எல்லாருக்குமே இதில் தான் வரும். இப்போ கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ், இங்கே என்னென்ன கோர்ஸுக்கு நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சீட்டை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கவுன்சிலிங்கில், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ரெண்டாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கில் 2707 சீட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1489 இருக்கு. டோட்டலாக 4196 சீட்டு. அதே மாதிரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இதில் கவுன்சிலிங்கில் 135 சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 74 சீட்டு, டோட்டலாக 209. கவர்மெண்ட் அஃபிலியேட் காலேஜஸ்க்கு டோட்டல் சீட்டு எவ்வளவு அப்படின்னா 2842. இது கவுன்சிலிங் மூலமாக, மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக 1563, டோட்டலாக 4405. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். யூஜி கோர்சஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனும் நடக்கும், ஆஃப்லைனும் நடக்கும். ஆஃப்லைனில் யாருக்கு நடக்கணும்? ஸ்பெஷல் கேட்டகரி இவங்களுக்கு ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். சில காலேஜில் சீட்டு ஃபில்அப் ஆகாது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்லைன் அப்படின்னு ஸ்பாட் அட்மிஷன் போடுவாங்க. லாஸ்ட் இயர் 2025-26 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் இவங்க கம்பைன் பண்ணி தான் இந்த யூஜி அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு அட்மிஷனுக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான், ஒரே கவுன்சிலிங் தான். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இதில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னா 120 சீட் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடில் 120. ஆக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் டோட்டலாக 240 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரில் 100 சீட் இருக்குது. டோட்டலாக 340 சீட்டு. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு
பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கும் 56,925 ரூபா. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 1,21,200 ரூபா. நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த அப்டேட் பற்றிலாம் பார்க்கலாம்.